ஒரு கூட்டணியில அது தனித்தனி கட்சி, தனித்தனி கொள்கை. ஆனா எல்லாருமே மதச்சார்பின்மை, சங்கி பயில அடிச்சு விரட்டணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுல நம்ம இணைகிறோம். இணையும் பொழுது அவங்க தகுதிக்கு ஏற்ப தொகுதிகளை ஒதுக்குவார்கள். திமுக போன முறை 180 சம்திங் இருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதான, இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியாக வலுவான அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். யாருக்கும் குறைத்தோ அதிகமாக கொடுக்க வேணாம். அவங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க வலிமைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒதுக்கி கொடுக்கணும். 234 தொகுதியிலேயே எங்களுக்கு ஓட்டு இருக்குங்க. மற்ற கட்சி இருக்கா நீங்க சொல்லுங்க. நாங்க தான் 2 இலக்கம் டபுள் டிஜிட்ல தெளிவா இருக்கிறோம்ல. ஆரம்பத்தில் விட்டு கொடுத்த முக்கியமான காரணம் திமுக அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். மக்கள் கூட்டணி வைச்சனாலதான் நாங்களாம் தோத்து போனோம். கருணாநிதி மட்டும் எங்களை வெளியேற்றாமல் இருந்தால் கருணாநிதி ஒரு முதலமைச்சராக இறந்திருப்பார். அதுக்கடுத்து யாரு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, முழக்கம் கொடுத்ததே நாங்க தான். ஆனா நாங்க இந்த எலெக்ஷன்ல கேட்கல. ஆனா அதை கேட்கிறாங்க, காங்கிரஸ் கேட்குது, மற்ற கட்சிகள் கேட்குது. வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அது இங்க வாங்கணும்னா செய்ய முடியாது. அது பாப்பா 2031. கொடி ஓட்டு பிடிக்கிறவன் யாரு? வால் போஸ்ட் ஓட்டுறவன் யாரு? கோஷம் போடுறவன் யாரு? ஏன் ஒரு மாநாடு போறாங்கன்னா நீங்க நேர போய் ஒடுக்கப்பட்ட மக்களை தான் கூட்டி வர்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறைய சீட்டை ஒதுக்குங்க, ஒதுக்குனா தான் அவங்கள்ட்ட இருந்து வேலை வாங்க முடியும். இது மூலமா நீங்க கம்மியா ஒதுக்கலாம், வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றீங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்க கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. கூட்டணிக்கு பாசிட்டிவா ஒரு பக்கம் தேமுதிக வந்திருக்கிறத பார்த்தாலும், இன்னொரு பக்கம் இப்போ சில நேரங்களுக்கு முன்னாடி கிரீஷ் ஜோடங்கர் இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்ததாக செய்திகள் வருது. தாவேக்கா கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா, கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கூடயும் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், அரசியலுன்னு வரும்போது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், நாங்கள் ஒன்றும் என்ஜிஓ இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன சார் நடக்குது? எதனால காங்கிரஸ் அதிருப்தியிலே இருக்கிறாங்க திமுக கூட்டணியில்? உண்மையிலே காங்கிரஸா நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக உண்மையிலே நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறோம். பட் நம்ம அண்ணன் தான் அதில் மாநில தலைவராக இருக்கிறாரு. இருந்தாலும் கூட தைரியமாக தான் பேசியிருக்கிறாப்புல. நீங்கள் சொன்ன அந்த அவர் வேற பேசுறாரு சார். எப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் ஒன்று பேசுகிறாங்க, மற்றவங்கெல்லாம் வேற ஒன்று பேசுகிறாங்க. சரி, எது எப்படியோ, ஆனால் ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க, நான் என்ஜிஓவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு பேச்சாக தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம சிந்திக்கணும். காங்கிரஸுக்கு முதல்ல இங்கே ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்றத அவங்க யோசிக்கணும். இப்போ நம்ம களத்தில் போயிட்டு வர்றோம், நம்ம பார்க்குறோம்ல. ஒரு காலத்தில் இருந்தது உண்மைதான். காமராஜர் காலத்தில் காங்கிரஸ் இருந்தது, அடுத்து மூப்பனார் காலத்தில் இருந்தது. இப்போ இவர் மட்டுமல்ல, இவர் வந்ததுக்கு பிறகல்ல, தொடர்ந்து காங்கிரஸ் எந்த சூழ்நிலை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய கட்சி. அது மட்டுமல்லாது ஒரு மதச்சார்பின்மைக்கு போராடக்கூடிய கட்சி. சிறுபான்மை, தாழ்த்தப்பட்டோர், இவங்களுக்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு இந்தியா லெவலில் ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரதமருக்கான ஒரு ஐக்கானாக ராகுல் காந்தி இருக்கிறது. இதெல்லாம் அவங்களோட பாசிட்டிவ். ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை விட தலைவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அதிகமாக சீட்டு கேட்குறாங்க. இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி? நம்ம இந்தியா பூரா நம்ம பயணிக்கல இல்லை, சரிங்களா? அப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் சொல்கிற யார் நம்ம காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்லை, இது நம்ம யதார்த்தத்தை சொல்ல விரும்புகிறோம். அப்போ அவங்களும் ஒரு யதார்த்தமான ஒரு தொகுதியில் வாங்கி பங்கிட்டு நின்றாங்கன்னா 2 பேருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும், கூட்டணிக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் கூட நான் காங்கிரஸை பாராட்டுகிற நேரத்தில் நீ அதை மையமாக வச்சுக்கிறீங்க. அதுக்காக பெரியண்ணன் தோரணையில் திமுக செயல்படும் பொழுது இவங்க அமைதியாக போக மாட்டாங்க, கரெக்டாக? அதனால் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கான பேச்சுவார்த்தையில் அது நல்ல ஒரு சுமூகமாக முடியும். இல்லை, இது ஒரு கோஷ்டி பூசலாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா செல்வ பெருந்தகை வேற பேசுகிறாரு. செல்வ பெருந்தகையோடைய கருத்தை ஒத்து பேசக்கூடியவங்கலாம் எங்களுடைய மாநில தலைமை யாரு? செல்வ பெருந்தகை. அவர் சொல்றதை நாங்கள் எடுத்துப்போம். மற்றவங்க சொல்றவங்க ஒரு குழு போட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வரவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறங்கிற பேர்ல சொல்றவங்க எல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க. அது எப்படியோ ஏதோ இந்தியா லெவலில் இருக்கிறனால அங்கே இருக்கிற தலைவர் யார் இருக்கா? கார்கேவா? இல்லை, ராகுல் ஒன்றும் தலைவர் இல்லை, கார்கே. அவருடைய முடிவு தான் இறுதியானது. அவர் அந்த முடிவை எடுப்பதற்கு கூட ராகுல் காந்தி தான் ஒரு முக்கியமாக இருப்பார், சோனியா காந்தி முக்கியமாக இருப்பார். சோனியாவுக்கும், அன்னை சோனியா அவர்களுக்கும், அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கும் இங்கே இருக்கிற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கிறார்கள். அதனால் சுமூகமாக முடிந்து விடும். அதனால் நீ ஒன்று பயப்பட தேவையில்ல, ஒன்றும் நீ வருத்தப்பட தேவையில்ல. எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வருது? இருக்கலாம்ல, சும்மா கொடுக்குற வாங்கிட்டு இப்படி போக முடியும், கரெக்டாக? அதனால் அது பாராட்டுவோம். நம்ம ஒன்றும் அவங்களை நம்ம இது பண்ணலை.
எவ்வளோ பெரிய டைலாக் அது, சாதாரண விஷயமா? நீங்கள் என்னங்க அப்படின்னும்போது நாங்கள் என்ஜிஓவா அப்படின்னு என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சும்மா நீங்களே ஜெயிப்பீங்க, நாங்கள் சும்மா ஓட்டை போட்டு பார்த்துக்கு இருப்போமா? இப்போ நீங்களே தான் சொல்றீங்க களத்துல தொண்டர்கள் இல்ல, பவர் இல்லைன்னு. அது ஒரு யதார்த்தமான பிரதர், அது ஒரு யதார்த்தமானது. ஆமா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறத வாங்கிட்டு தான் அது நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவங்க நினைக்கிறா இந்த இதுக்கே எனக்கு இங்கே இவ்வளோ கொடுக்கணும். ஒரு பெர்சன்டேஜ் கூட சொல்லியிருக்காப்புல அந்த இதில், எங்களுக்கு ஏறக்குறைய 20 விழுக்காடு இருக்கிறது ஓட்டு வங்கி அப்படின்ற மாதிரி அவர் எங்க கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இல்லையான்னு திமுக பார்ப்பாங்கல்ல, அதனால அவங்களோட உண்மையிலே ஊதியம் தான் கொடுக்கும். நான் உண்மையே இந்த நேரத்தில் வந்து இவ்வளவு தைரியமா பேசுறதை நம்ம வரவேற்கிறோம். சரிங்களா? கூட்டணின்ற வந்து எல்லாரும் அவங்க உரிமைகளை பேசித்தான் ஆகணும். பேசினா தானே கிடைக்கும். அழுகிற பிள்ளைக்கு தானே பால் கொடுப்பாங்க. தாய்க்கே அந்த நிலைமை அப்படின்னா, குழந்தைக்கு அந்த நிலைமை அப்படின்னா இருக்கும் பொழுது ஒரு கூட்டணியில் அது தனித்தனி கட்சி, தனித்தனி கொள்கை, ஆனால் எல்லாருமே மதச்சார்பின்மை சங்கிப்பையில் அடித்து விரட்டணும் அப்படின்ற ஒரு இந்த கோட்பாட்டில் நம்ம இணைகிறோம். அப்போ இணையும் பொழுது அவங்க தகுதிக்கு ஏற்ப தொகுதிகளை ஒதுக்குவார்கள் அப்படின்றத யதார்த்தம். தேமுதிக வந்து உங்க கூட்டணிக்கு வந்த உடனே அதை பாசிட்டிவா பாக்குறதா நெகட்டிவா பாக்குறதா அப்படின்னு வந்து இப்போ தனிப்பட்ட முறையில எனக்கே அது வந்து ஒரு சிந்தனையா வருது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அது இங்க வந்தா கண்டிப்பா பாசிட்டிவ் தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணி ஒரு ஹவுஸ்ஃபுல்லான கூட்டணியா பார்க்கப்படுது. கமலஹாசன் வேற வந்துட்டாரு, அவருக்கு எத்தனை சீட்டுன்னு வருது. ஸோ எல்லா கட்சிகளுமே 2021 எத்தனை சீட் வாங்கினாங்களோ அதை விட அதிகமாக வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளும் வளர்ந்துருக்காங்க. நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, கம்யூனிஸ்ட் வளர்ந்துருக்காங்க, காங்கிரஸ் வளர்ந்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே எல்லாருக்கும் அதிகம் கொடுக்கணும். இதில் அவங்களும் வந்தாங்க அப்படின்னா அதுலேயும் அவங்க வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்கங்கிற பேசுபொருள் வந்துச்சு. இப்போ தேமுதிக வந்து 10 சீட்டு கேட்குறாங்க, 10+1 கேட்குறாங்க ராஜ்யசபா இப்படின்னு வருது. ஸோ அப்போ அவங்க ஒத்துக்கிட்டு திமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 8ஓ 9ஓ தான் வந்து ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை எப்படி கொடுப்பாங்க? அப்ப இது வந்து உங்களுக்கு பிரச்சனையாங்க? விசிகாவுக்கு சிக்கலா வரும். உங்களுக்கு பிரச்சனையா இல்ல விசிகாவுக்கு பிரச்சனை? யாருக்கும் பிரச்சனை இல்ல. நான் கூட்டணி அது சப்போர்ட் திமுகவுக்கு தான் பிரச்சனை. திமுக வந்து பிரிச்சு கொடுக்கணும், கரெக்டா? ஏன் திமுக அவங்க போன முறை வந்து 180 சம்திங் இருந்தாங்க. உதயசூரியன் சில கட்சியெல்லாம் உதயசூரியன் இருந்தது எவ்வளவு? 187. நான் இருக்கா 187 கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதானே? அதுல என்ன தப்பு இருக்கு? நிறைய பேர் சேர்ந்த தானங்க எதிரிகளை அழிக்க முடியும். ஆமா, குறைச்சிக்கிட்டா தனி பெரும்பான்மை வருமானம் யோசிப்பாங்கல்ல. அது வந்து அவங்க யோசிக்கட்டுங்க, தப்பு இல்லைங்க. ஆனா அவங்க குறைச்சு கூட ஒருவேளை தேமுதிக ஒத்துக்கிறலாம். அண்ணன் விஜயகாந்த் இருக்கும்போது அவங்களுடைய வலிமை வேற, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவங்க பார்கெனிங் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப அதிகமா இல்ல தெரிஞ்சது. அது இன்னும் முடிவு வரல. முடிவு வந்தா தானே. இங்கே பாருங்க, நல்லா ஒன்று கேட்டுங்க. தலைமை யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் நாங்கள் எல்லாரும் கூட்டணியில் இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் இருக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்தது 2 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் கூட வரலாம், சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இவ்வளோ பேர் வந்து சேரும் பொழுது அதை வந்து முறையாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பண்பு நலன் யாருக்கு இருக்குது? தமிழக முதல்வருக்கு இருக்குது. அவர் தெளிவாக பகிர்ந்து அளிப்பார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் வரனால இப்போ அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக வந்து எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது, ஓட்டு இல்லாமலாம் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த ஓட்டு வந்து ஒரு எங்கள் தலைவர் வந்து மக்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது தோல்வி விட்டுறாரு. பார்த்தீங்களா? 1000 குறைவான ஓட்டுகளை தோல்வி விட்டுறாரு. இன்னைக்கு நம்ம சபாநாயகர் அப்பாவு ஒரு முறை தோற்றாரு. பார்த்தீங்களா? வெறும் 100 சம்திங் ஓட்டுங்க. அதனால் வந்து நீ எதையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. யார் வந்தாலும் அழைத்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஆமா, ஓட்டு வங்கியா பார்க்கும்போது அது பாசிட்டிவா தெரியுது. பங்கீடுன்னு வரும்போது அது ஒரு அந்த பங்கீடு வந்து பிரச்சனை உங்களுக்கோ எனக்கோ இல்ல. யாருக்குன்னா உங்க கட்சிக்கு சிக்கலா கட்சிக்கு நாங்க தான் தெளிவா இருக்கிறோம்லங்க. நாங்க தான் 2 இலக்கம் டபுள் டிஜிட்ல தெளிவா இருக்கிறோம்ல. ஆனா எங்களுக்கு யார் வந்தாலும் வரவே இருக்கிறோம். நாங்க ஒன்றும் இதா இல்லை. சரிங்களா? எப்படி வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி காலத்திலே வந்து 2 இலக்கம் வாங்கணும், டபுள் டிஜிட் வாங்கணும். அதுக்கடுத்து ஜெயலலிதா விட்டு கொடுத்துட்டீங்களே. 21 தான் ஒரு ஐபேக் என்ற ஒரு லூசு பையில இருந்தாங்கல்ல, யாதவ் அர்ஜுன், அங்கேயே ஜெயிக்க முடியல. பீகார்ல ஐபேக் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு பெண் இருக்குது, அப்ப நாங்க வந்து சில நேரங்கள்ல வந்து ஆரம்பத்துல வந்து நாங்க அந்த விட்டு கொடுத்த முக்கியமான காரணம் என்னன்னா, திமுக தோர்த்திருந்தது, கரெக்டா? அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்ப அவங்க வந்து எல்லாருக்கும் 6 வாங்கிக்கிறீங்க, நீங்க மக்கள்ல கூட்டணி வைச்சனாலதான் நாங்களாம் தோத்து போனோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருப்பார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மட்டும் எங்களை வெளியேற்றாமல் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால், மக்கள கூட்டணி உருவாகாமல் இருந்திருந்தால், அவர் இறக்கும் போதே டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஒரு முதலமைச்சராக இறந்திருப்பார். அதுக்கு கெடுத்தது யாருக்கு கெடுத்தது? சரிங்களா? அது பல வரலாறு. எடுத்தது திமுக தானே. திமுக தானே அந்த கிளத்துல நான் கேட்ட சீட்டை கொடுக்கலாம், நாங்கள் வெளியில வந்தோம். அதெல்லாம் தெரிஞ்ச உண்மைதாங்க. ஒன்றும் புருஷன் மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோட எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறோம். இன்னைக்கு அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியாக வலுவான அமைப்பு இதுன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். நீங்க போய் எங்க வேணும் மைக்கை கொண்டு போங்க, கேமரா கொண்டு போங்க. அப்ப எல்லா பத்திரிகையாலும் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்குங்க. இப்ப அண்ணன் மணி வந்து விசிகா கட்சிக்காரரா? பத்திரிகை மூத்த பத்திரிகை மணி சொல்லுகிறார்,
யார் தமிழா பாண்டியன் சொல்லுகிறார், அதே மாதிரி நக்கீரன் பிரகாஷ் சொல்லுகிறார், அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தர் ராஜ கம்பீரன் அவர் சொல்றாரு, இன்னொன்று ரவீந்திரன் துரைசாமியா அவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றதை விட முக்கியம் இது திமுகவுக்கு தெரியணும். இதெல்லாம் சொன்ன முன்னாடியே திமுகவுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே திமுக காரங்களுக்கு தெரியுங்க. திமுக தான் பெண்ணுன்னு ஒரு அமைப்பை வச்சு ஃபுல்லா சர்வே பண்ணுதுல, அப்ப அவங்களுக்கு தான் தெரியும்ல. போன முறை நம்ம வெற்றி பெற்றது காரணமே போன முறை நீங்க ஐபேக்க காரணம் காட்டுறீங்க, இந்த முறை குறைச்சு கொடுத்தா இந்த முறை எந்த யாரையும் காட்ட மாட்டாங்க. 2 இலக்கு என்பது உறுதியாகி விட்டது. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், அவங்களுக்கான நீ கொடுக்க. நான் வந்து யாருக்கும் குறைத்தோ இல்ல அதிகமாக கொடுக்க வேணாம். அவங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க வலிமைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒதுக்கி கொடுக்கணும். அதான் உண்மை. இப்போ நாங்கள் வந்து ஆவரேஜ் 234 தொகுதியிலேயே எங்களுக்கு ஓட்டு இருக்குங்க. மற்ற கட்சி இருக்கா நீங்கள் சொல்லுங்க. திமுக விடுங்க, அதுக்கு அடுத்து மற்ற கட்சி இருக்கா? வட மாவட்டங்களில் மட்டும்தான் விசிக வந்து பலமா இருக்குது. சவுத் சைடில் நீங்கள் நேரம் திருச்செந்தூருக்கு மைக் எடுத்துட்டு போங்க. திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தையில் சீட்டு ஒதுக்கப்பட்டால் நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒவ்வொரு தொகுதியாக சொல்கிறேங்க. எல்லாமே ஸ்டடி பண்ணி அவங்கள்ட்ட பெண் அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்கள்கிட்ட எல்லா அமைப்பு இருக்குது, ரைட்டா? நாங்கள் ஒவ்வொருத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். நான் சொல்கிறேன்ல, திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தையில் கூட்டணியில் பொது தொகுதி நின்றால் விடுதலை சிறுத்தையில் வெற்றி பெறும். சென்னையில் இருக்கிற எத்தனை தொகுதியுமே எடுத்துக்கிறீங்க, ஒரு 2-3 தொகுதிகளை தவிர இந்த மயிலாப்பூர் தொகுதியில் எங்களால் ஜெயிக்க முடியாது, ரைட்டா? இவங்க ஓட்டு குத்த மாட்டாங்க. மற்ற எல்லா தொகுதியிலையும் இப்போ இங்கே சென்னை சிட்டிக்குள்ள 3 ரிசர்வ் தொகுதி இருக்கு. எழும்பூர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழும்பூர்லாம் விடுதலை சிறுத்தை 2 விடுதலை சிறுத்தை வெற்றிங்க. திருவிக்கா நகர் இருக்குங்க, வெற்றிங்க. அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் 2 மணி வெற்றிங்க. அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்? இது சென்னைக்குள்ள. வட மாவட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. விடுதலை சிறுத்தையும் வெற்றி பெறும். காட்டுமன்னார் கோயிலாக இருக்கட்டும், இல்லை பொது தொகுதியாக வந்து கடலூராக இருக்கட்டும், இல்லை பொது தொகுதி சிதம்பரமாக இருக்கட்டும், நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, இல்லை தனித்தொகுதி திட்டக்குடியாக இருக்கட்டும், இல்லை தனித்தொகுதி கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், திண்டிவனமாக இருக்கட்டும், வானூராக இருக்கட்டும், இது நான் சும்மா போகிற போக்கள் சொல்கிறேங்க. இன்னும் எழுதி வச்ச ரெக்கார்டோட பேசுனீங்கன்னா நீங்களே மிரண்டு தோத்துட்டீங்களே. வானூரில் போன முறை தோற்றதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, சரிங்களா? 4 இது ஜெயிச்சோம், அதுக்கு அதை கேட்க மாட்டீங்களா? 6க்கு 4 ஜெயிச்சோம்ங்க, 6க்கு 4 ஜெயிச்சோம். அப்ப ஸ்ட்ரைக் ரேட் என்ன? 75% நீங்க தொகுதி சொன்னதுனால இல்ல, அங்க சில பிரச்சனைகள். ஆனால் இந்த முறை வானூரோ திண்டிவனமோ ஒதுக்கப்பட்டால் விடுதலை சிறுத்தையில் வெற்றி பெறும். அங்க இன்னமும் சொல்ல போனா ஐபேக்கு கொடுத்த ரிப்போர்ட் இருக்குங்க. ஏன்னா ஐபேக்கில் வேலை பார்த்தவர் தான் ஆதவ் அர்ஜுன். நேரம் எங்கள்கிட்ட தான் வந்தாரு. நாங்கள் தான் அவரை கேட்டோம், என்னப்பா அங்கே இருக்க ரிப்போர்ட், ஏப்பா 6 சீட் ஆக்குறேன். நான் நேரடியாக கேட்டேன் அவர்கிட்ட. அவர் தான் ஃபுல்லாக ரிப்போர்ட்டை என்ன கொடுத்து, ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேன், காட்டணுமா? அந்த ஃபுல் ரிப்போர்ட் வச்சிருக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டில் வந்து எங்கெல்லாம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அப்போ அதில் பார்க்கும்போது எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தையில் இருக்குதோ அங்கே தான் திமுகவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ எனக்கு சொன்னதை அங்கே சொல்லாமல் இருந்திருப்பாரா? இப்போ பெண் அமைப்பு அதெல்லாம் பார்க்காம இருக்குமா? அப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரியுமுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வலிமையான ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள், ஒரு வலிமையான தலைவர் எழுச்சி தமிழர். இன்னமும் சொல்ல போனால் இஸ்லாமியருடைய ஓட்டு எங்கள் தலைவருடைய முகத்துக்கு தாங்க வருது. நீங்க நினைக்கிற போது மற்ற எந்த கட்சியுமே இல்லை, இஸ்லாமியர் அமைப்புக்கே போறது இல்லை. இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறதுனால தான் இங்கே இவ்வளவு வாக்குகள். இஸ்லாமியர் அமைப்புகள் இருந்தாலும் கூட நான் ஓப்பனா சொல்றேன்ல, விடுதலை சிறுத்தையில் இருப்பதால் தான், இன்னமும் எழுச்சி தமிழருக்காகத்தான் இன்னமும் சொல்றேன், தலித்து ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள், வேறு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவ ஓட்டுகள் வருவது எங்க கட்சிக்கு தான். ஆனால் அதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. 25 35 கூட கொடுங்க காங்கிரஸுக்கு, ரைட்டா? நீங்க சொன்ன விஜயகாந்த் அண்ணனுக்கு பேருக்கே நிறைய கொடுங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத. நீங்க அவங்களோட வலுவா இருக்கும் பொழுது உங்களை விட அதிக சீட்டியா அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு முன்னாலும் கொடுக்கட்டும், ரைட்டா? அதை சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. அது அவங்க நினைக்கலாம் அவங்க ரொம்ப வலிமையான அமைப்புன்னு. அதை வந்து முடிவு பண்ணக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்க எங்களுக்கு டபுள் டிஜிட் நாங்க ரொம்ப பெருசாலாம் கேட்கல, சரிங்களா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, முழக்கம் கொடுத்ததே நாங்க தான். ஆனா நாங்க ஒன்றும் இந்த எலெக்ஷன்ல கேட்கல. ஆனா அதை கேட்கிறாங்க, காங்கிரஸ் கேட்குது, மற்ற கட்சிகள் கேட்குது, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு பேசுறீங்க. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாரு? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அது இங்கே வாங்கினோம்னா செய்ய முடியாது, அது பார்ப்போம் 2031. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் நாங்கள் 2 இலக்குல தெளிவாக இருக்கு. இல்லை 2 இலக்குனா 10 2 இலக்கு தான். ஆமா. 99 2 இலக்கு. ஆமா. 25 2 ஆமா. 45 2 இலக்கு. ஆமா. அதுல எதுன்னு தெளிவா அதை நீ 25 நினைச்சுக்குங்க. உங்களுக்கு ஏன் கன்ஃபியூஷன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 இலக்கு கேட்குறோம்ங்க. இலக்கம் டபுள் டிஜிட் இலக்கம் தான். உங்களுக்கான உங்க கட்சிக்கான பவர் ஒன்று இருக்கு. இப்போ உங்க கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு முகம் வந்து ஒரு அமைக்கப்படுது, ஜனநாயக முகம் மாதிரி, ஒரு எல்லாருக்குமான கூட்டணி மாதிரி அமைக்கப்படுது. அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு தேவை எவ்வளவு அங்கீகாரம் ஒரு கூட்டணியில கொடுக்கப்படணுமோ, அது சீட்டு வகையில கொடுக்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை எல்லாத்துக்கும் 2 ஆப்ஷன் ஒன்று இருக்கணும். இவ்வளவு பெரிய இயக்கம் ஒரு பிளான் பி இல்லாமலாம் இருக்கும். ஒருவேளை இந்த முறையும் வந்து 2 இலக்கம் இல்லப்பா,
போன தடவை 6 வாங்குனீங்களா, இந்த தடவை ஒரு 8 அப்படின்னு சொன்னாங்கன்னா விசிகோட நிலைப்பாடு என்ன? எங்களை அப்படியே இல்ல, உங்களோட நம்பிக்கை எல்லாம் இல்ல இல்ல எங்களை அப்படியே இல்ல. இல்லாத பட்சத்துல என்ன நீங்க சொல்றீங்க? 2 இலக்குதே ஒதுக்கிட்டாங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப எல்லாம் சும்மா பேச்சுவார்த்தை வரல இல்ல, இது எல்லாம் பேச்சுவார்த்தை. ரைட்டா, பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு பேசிட்டாங்க. பேசினதுல எங்களுக்கு 2 இலக்கு வேணும்னு எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. எந்தெந்த தொகுதின்னு சொல்லிட்டாரு, அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, நீ வேணா பொறுத்திருந்து பாருங்க. நீ தான் பாப்பீங்க, இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துரும். 10 நாள் நீங்க பாருங்க. 2 இலக்கம் டபுள் டிஜிட் உறுதி. அதில் எந்த மாற்றுக்கிறது, அது காம்ப்ரமைஸே இல்லை. கையெழுத்து போட வேண்டியது மட்டும் தான் மிச்சம், எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கீழே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறைய சீட்டை ஒதுக்குனா தான் அவங்கள்ட்ட இருந்து வேலை வாங்க முடியும், அவங்க அப்போ தான் வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு புரிய மூலமா நீங்க கம்மியாக ஒதுக்கலாம், வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றீங்களா? சரி, அது யதார்த்தமாக திமுக காரங்க சொல்கிறாங்க. திமுக தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, நல்லா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மேட்ரு, உங்களுக்கு சட்டை இருந்தால் தாங்க அகப்பைக்கு வரும். எங்கள்கிட்ட ஓட்டு வங்கி இருக்குது, எங்கள்கிட்ட தொண்டர் இருக்கிறேன். ரைட்டா, அவன் தொண்டை வந்து எப்பயும் ஹேப்பியாக இருக்கணும்ல. அவன் எம்எல்ஏ ஐயா என்ன பெரிய இது பண்ண போகிறான், இல்லை ஓட்டு தான் குத்த போகிறேன். அவனுக்கு என்ன மனநிலை வருதுன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட்டு 12 சீட்டு ஒதுக்கியிருக்காங்கடா, சூப்பர்ரா, வேலை பார்ப்போம்டா இரவும் பகலுமா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. நான் வெறும் யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுக்குறா இல்லை, நான் ஒவ்வொரு களத்துக்கும் போயிட்டு பயிற்சி பட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அங்கே பயிற்சி பட்டம் இருக்கிற கேட்குற மனநிலை என்னடா பொசிஷன் அப்படின்னா, ஆமனே அதில் எந்த மாற்று கருத்து அப்படின்னா உறுதியாக இருக்கிறாங்கல்ல. அப்போ நீ வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. அப்போ அங்கே திமுக இருக்கிற தொண்டன் நம்மளை பார்க்குறேன். ஆனால் நீ வந்து நிச்சயமாக உங்களுக்கு நாங்களே சொல்லியிருக்கோம், அமைச்சர் பெருமக்களே சொல்கிறாங்க, சில அமைச்சர்களை விடுதலை செய்தியில் நம்ம ஜெயிக்க முடியாது. முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரையும் வந்து நல்லா நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு சில சாதி வெறி அமைச்சர்கள் தான் வந்து முதல்வரை தவறா வழி நடத்துறாங்க, அவர்கிட்ட போய் தவறான டேட்டா கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. தவறான டேட்டா அமைச்சர்களே எங்களுக்காக பேசுறாங்கங்கிறீங்க. இல்ல இல்ல நான் எல்லா அமைச்சரும் வந்து நம்ம சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலுமே எல்லாமே நல்ல வேலை இருப்பேன், இல்லை எல்லாமே திட்டு பேலா இருப்பேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே மிக்ஸ் கலந்ததான் ஒரு அரசியல் கட்சி. அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருங்கும். அதில் சில அமைச்சர் பெருமக்கள் நான் பேர் சொல்ல முடியும். ரைட்டா, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தை இருந்தால் தான் வட மாவட்டங்கள் வெற்றி பெற முடியும் அப்படி சொல்கிறாங்க. சில தென் மாவட்டங்கள் இருக்கிற சில அமைச்சர்கள் கூட என்ன சொல்லலாம், இவங்களுக்கு நிறையா சீட்டை ஒதுக்காதீங்க கூட சொல்லலாம், சாதி வெறி பிடிச்சி கூட சொல்லலாம், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முடிவு பண்ணக்கூடியது யாரு? அவரே சொல்லிட்டார், நீ பாட்டு உங்கள் வேலையை பாருங்கன்றாருன்னு ஒரு பேட்டியில் தமிழக முதல்வர் என்ன சொன்னார், கூட்டணி முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன் சொன்னாரா சொல்லலையா? கூட்டணி தலைவரை நான் பேசிக் கொள்கிறேன், நீங்கள் மட்டும் வேலையை மட்டும் ஒழுங்காக பாருங்கன்றாரு. அது வந்து தானே உண்மை. இப்போ அவர் கொடுக்க ரெடியாக இருக்காருங்க, அது எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. அது எங்களுக்கு கொடுத்துட்டாருன்றீங்களா? அதே கையெழுத்தே பேலன்ஸ். நீங்க என்ன பாருங்க, தொகுதி வரைக்கும் பேசிட்டீங்களா? தொகுதி தலைவர் கொடுத்துருக்கிறாரு, அதுல கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அது இருக்கலாம், அது நம்ம உறுதி சொல்ல முடியாது. ஆனா 2 இலக்கம் அது வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆட்சி பிடிப்பதும் உறுதி தான், மறுபடியும் உங்க கூட்டணி தான். அதாவது எங்களுக்கு கொடுத்தா அங்க பிடிப்பாங்க, அதுல என்ன மாட்டுக்கிறது, என்ன மாட்டு அது நான் சொல்ல முடியாதுங்க, சொல்லக்கூடாதுங்க. நான் பாசிட்டிவா நான் நெகட்டிவா பேசக்கூடிய ஆளே இல்ல. நெகட்டிவா பேசிருக்கேன், எங்களுக்கு வந்து அதிகமா கொடுக்கலன்னா எங்க கட்சிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு இன்டைரக்டா அது நான் சொல்றேன். திமுக காரங்களே சொல்றாங்க. திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பிகள்கிட்ட வேலை வாங்கணும்னா, விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வேலை வாங்கணும்னா, கொடி ஓட்டு பிடிக்கிறவன் யாரு, வால் போஸ்ட் ஓட்டுறவன் யாரு, கோஷம் போடுறவன் யாரு? எல்லா கட்சியும் இருந்தாலும் நீ சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கேயா ஒரு மாநாடு போறாங்கன்னா இவங்க நேராக போய் ஒடுக்கப்பட்ட மக்களை தான் கூட்டி வர்றாங்க. நாங்கள் தான் பார்க்குறோம்ல, அவங்க கேட்டு தானே போறாங்க எந்த கட்சியாக இருந்தாலும், சரிங்களா? ஆனால் ஓட்டு எங்கே குத்துவாங்க? விடுதலை சிறுத்தை எங்கே வலிமையாக அவர் ஒதுக்குறாங்களோ அங்கே கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோம், நாங்கள் ஏடிவிக்கு போகிறோம்னு சொன்னோமா, இல்லை மற்ற காங்கிரஸ் மாதிரி நேராக பேசுகிறேன், நாங்கள் டிவிக்கு போகிறோம்னு சொன்னோமா, டிவிக்கெல்லாம் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் தலைவர்கிட்ட, வாங்கண்ணே உங்களுக்கு நாங்கள் துணை முதல்வர் தர்றோம்னே அப்படின்னு பேசுகிறாங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் இலக்கில். அப்போ நாங்கள் இவ்வளோ தெளிவாக இருந்தோம்னா அதே மாதிரி தமிழக முதல்வர் இருப்பார், இருக்க மாட்டாரா? அவரும் தெளிவாக இருக்கிறார். நீ எந்த கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் திருப்பி முதல்வராக வேணும். அவருக்கு முதல்ல சொன்னால் கட்டம் சரியில்லைன்னாங்க, சொன்னாங்களா சொல்லலையா? எங்களுக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சட்டம் சரியில்லைன்னு சொன்னாலும் சாதகம் சரியில்லைன்னு சொன்னாலும் தான் இன்னைக்கு வந்து பாவம் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாப்புல யார், காரைக்குடி ராஜா. அவருக்கு தான் இப்போ கட்டம் சரியில்லை. கரெக்டாக கட்டம் சரியில்லை அவர் தான் சொன்னார், கட்டம் சரியில்லை அப்படின்னாரு. முதல்ல வந்து பார்த்துக்கிறதுக்குமே பேசக்கூடாது, பாவம் மருத்துவமனையில் கிடப்பவரை நம்ம பேசக்கூடாது, ரைட்டா? அவர் அந்த சூழ்நிலை அவர் கிடக்கிறாரு. இவருடைய கட்டம் இன்னைக்கு சிறப்பாகி இன்னைக்கு முதல்வராக இருக்காரு. அடுத்து அவர் வெற்றி பெற வேண்டும்னா நீ நல்ல ஒரு திட்டத்தை போடணும். என்ன திட்டம்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்கணத்தில் சீட்டை ஒதுக்கணும், டபுள் டிஜிட்ல ஒதுக்கிட்டாருன்னா அடுத்து அவர் முதல்வர். அதை யாரும் தடுக்க முடியாதுங்க, யதார்த்தம்ங்க. ஆனால் நிச்சயமாக ஒதுக்குவார். நீ என்ன பாருங்க, நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.